இன்னைக்கு நாம டேஞ்சரஸ் குயின் தி சீரீஸ்ல 2வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? போனிதா பார்ல பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ண அங்க ஒரு வழியா குயின் போனிதா 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அதுல குயின் அவளுக்காக பிசினஸ் நியூஸ் படிச்சு காட்ட சொல்லி போனிதா கிட்ட சொல்ல, அப்போ போனிதாவும் அதை பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல குயினோட இன்னொரு ஃப்ரெண்டு பக்கி போனிதா கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்ப குயின் போனிதாக்கு சப்போர்ட்டா எழுந்து நிக்கிற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பார்ல போனிதாக்கு சப்போர்ட்டா குயின் எழுந்து நிக்க, அப்ப வேற வழி இல்லாம அந்த பக்கியும் போனிதாவை விட்டுட்டு ஜஸ்ட் இவளுக்காக நீ இவ்வளவு தூரம் பண்ணணுமா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்ப நின்னும் நான் போய் அவனை பாக்குறேன்னு அந்த பக்கி பின்னாடியே போக, அப்ப குயின் அகைன் கண்ணை மூடி உட்காருவான். அப்ப போனிதா இப்போ இங்க நிக்கிறதா இல்ல போகிறதான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே குயினை பார்க்க, அப்ப குயின் இன்னியே நின்னுட்டு இருக்க, வந்து நியூஸ படிச்சு காட்டுன்னு சொல்ல, அப்ப போனிதாவும் குயினோட பக்கத்துல வந்து உட்காருவான். பட் ஸ்டில் அவளுக்குள்ள கொஞ்சம் பதட்டமும் இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தோடையே ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். பட் குயின் தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல, ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை செய்யறியான்னு சொல்ல, அப்ப போனிதாவும் ஸ்மைல் பண்ணிட்டு அதை படிச்சு காட்ட குயின் அதை கண்ணு மூடி கேட்டுட்டு இருக்கேன்னு போகும். அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் காட்டுறாங்க. குயின் ஆஃபீஸ்ல இருந்து அப்பதான் கிளம்புவான். அப்ப நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்து கார்ல ஏற, அப்ப சேம் டைம் போனிதா மலையில நனைஞ்சிட்டே அந்த பக்கமா ஓடி வந்து மலைக்காக அந்த பக்கமா நிக்க வர, குயின் போனிதாவை பார்த்துருவான். பார்த்ததும் இது பேப் தானே, இவ யூனிஃபார்ம்ல இருக்கா, இன்னும் படிச்சிட்டு இருக்காளான்னு யோசிச்சுட்டு போனிதா பக்கமா காரை நிறுத்தி கார்ல ஏறுன்னு சொல்லுவான். அப்ப போனிதாவுக்கு எதுவும் புரியாது. ஸோ சுத்தி முத்தி பார்த்துட்டு என்கிட்டயா பேசுறீங்கன்னு கேட்டுட்டு ஆனா ஏன்னு கேட்பான். அப்ப குயின் உன் ஷர்ட்டை பாருன்னு சொல்லுவான். அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்ப போனிதா டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிக்க, அப்ப குயின் அங்கே கார்ல ஏறுன்னு சொல்லுவோம். அப்ப போனிதாவும் ஏதோ நல்ல எண்ணத்துல கூப்பிடுறாங்க போலன்னு நினைச்சிட்டு, இல்ல பரவாயில்ல நான் ஃபுல்லா வெட்டா இருக்கேன், உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொல்ல, அப்ப குயின் ஆக்கி கார்ல ஏறு என் கூட வான்னு கூப்பிடும். அப்பவும் போனிதா அப்படியே நிக்க, நான் பே பண்றேன் கார்ல ஏறு, என் கூட கார்ல வர உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டோம். குயினுக்கு நல்ல விதமா பேச தெரியாது போல். ஸோ குயின் இப்படி கேட்க, அப்ப போனிதா டென்ஷன் ஆகி நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை வேற ஆளை பாருங்கன்னு சொல்ல, அப்ப குயின் நீ கார்ல ஏறதான் பே பண்றேன்னு சொன்ன, என் கூட இருக்கிறதுக்காக உன்னை கூப்பிடலன்னு சொல்ல, போனிதாவுக்கு வலுப்பாயிரும். ஸோ நான் லூசா இல்லை இவங்களான்னு யோசிக்க, அப்ப குயின் கார்ல ஏறுன்னு சொன்னேன், இப்படி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு மிரட்ட, அப்ப போனிதாவும் இவங்க விட மாட்டாங்க போலையும் நினைச்சிட்டு கார்ல ஏறுவான். உள்ள ஏறினதும் குயின் போனிதா குளிர்ல இருக்கிறத நோட் பண்ணிட்டு, உனக்கு குளிருது இல்ல, பின்னாடி இருக்கிற ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பட் போனிதா அதெல்லாம் வேணாம் ஐம் ஓகேன்னு சொல்ல, அப்ப குயின் இவ சொன்னா கேட்க மாட்டானே அவளே அந்த ஜாக்கெட் எடுத்து கொடுத்து போட்டுக்க சொல்லுவோம். அப்பவும் போனிதா ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுது, இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அங்கேயும் ஸ்டார்ட் பண்ண, அப்ப குயின் நான் உன்னை போட்டுக்க தான் சொன்னேன், அது என்கிட்ட இருந்து உன்னை விலைக்கு வாங்கிக்க சொல்லலைன்னு சொல்ல, அப்பவும் போனிதா இல்ல இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பேச வர, இப்படி என்ன சொல்ல வர, இப்படியே காட்டிட்டே இருக்க போறியா, நான் உன்னை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியான்னு குயின் டக்குன்னு கேட்க, அப்ப போனிதாவும் டக்குன்னு அந்த ஜாக்கெட்டை எடுத்து மூடிட்டு முறைப்பான். அப்ப குயின் எனக்கு உன்னை அப்படி பார்க்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை ஓகே அப்படின்னு சொல்ல, நடிக்காத, நீ பார்த்த இல்ல நீ பார்த்த இப்படி மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அப்ப கடைசியா குயின் ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு சரி எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்பேன். அப்ப போனிதா அதே கிளப்புக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்ல, அப்ப குயினும் எனக்கு உங்க பக்கத்துல ஒர்க் இருக்கு, உன்னை அங்கேயே டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கிளம்புவா.
குயின் போனிதாவை டிராப் பண்றதுக்காக தான் அந்த பக்கமாவே வரா அப்படிங்கிறது அப்பட்டமாவே தெரியும். ஸோ போனிதா இங்க என்னடா நடக்குதுன்னு சந்தேகத்தோடயே குயினை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் கிளப்பு வந்ததும் வேகமா என்னை ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை கலட்டி வச்சுட்டு ஓட பாப்பா. அப்போ குயின், அந்த ஜாக்கெட்டை எடுத்துட்டு போ, இது நீ கார்ல ஏறினதுக்கு என்னோட பேன்னு சொல்ல, இல்ல வேணான்னு போனிதா சொல்ல, பெரியவங்க கொடுத்தா இப்படிதான் மரியாதை இல்லாம அக்செப்ட் பண்ணிக்காம இருப்பியான்னு அகைன் குயின் மிரட்ட. அப்போ போனிதா இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு சொல்ற மாதிரி ஒரு லுக்கு மட்டும் விட்டுட்டு தெரிச்சு ஓடிடுவா. அப்போ குயினும் இவ பெரியவங்க சொல்றத கேட்கவே மாட்டா போலங்கிற மாதிரி போனிதாவை பார்த்துட்டு கிளம்ப ரெடி ஆகும். அப்ப விண்டோ பக்கத்துல ஒருத்த வந்து நிற்பான். இவன் பேரு காங். கிங்காங்ல வரும்ல அந்த காங். இவன் குயினோட ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு. பட் இவனுக்கு குயின் அம்மா அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில சொல்லியிருப்பாங்கல்ல, குயின்ல எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறதா வாசிம் பேசிட்டு இருக்கிறாருன்னு, அந்த விஷயத்துல இவனுக்கு உடன்பாடு இருக்காது. ஸோ இவன் இப்படி வந்து நிக்க, அப்ப குயின் இறங்கி வந்து, என்ன ஃபாலோ பண்றியா, நேத்து 2 பேரும் அனுப்புனியே அதுவும் நீ தானே அப்படின்னு அந்த பைக்ல ஷூட் பண்ண வந்திருப்பாங்கல்ல அவங்கள மீட் பண்ணி கேட்போம். அப்ப காங், நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு கிட்டலாம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், பட் நீ பாலிடிக்ஸ்ல என்றானா நீ என்னை எதிரியா பார்க்க வேண்டி வரும்னு மிரட்ட. அப்ப குயின் அவளோட ஆட்டிடியூட்ல, எனக்கு எதிரியா இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும், நிழல்ல ஒளிஞ்சுக்கிற கோழைகள்லாம் என்னோட எதிரியாயிட முடியாது, பார்த்து நடந்துக்கொன்னு சொல்லிட்டு விலகி போடான்னு சொல்ற மாதிரி டோர் ஓபன் பண்ற மாதிரி ஒரு இடி இடிச்சிட்டு கிளம்பிடுவோம். பட் குயின் கிளம்புனதும் இந்த காங் அந்த கிளப்பை வில்லத்தனமா பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போன குயின் டேப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்ப குயினோட அண்ணன் அங்க வருவான். ஒரு ரூம்ல லைட் எரியறத பார்த்தேன், அதான் ஜஸ்ட் உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன், என்னாச்சு தூங்காம டேப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். அப்ப குயின், பிசினஸ் நியூஸ் படிச்சிட்டு இருக்கேன், வளன்னு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப குயினோட அண்ணா, அப்படின்னா உனக்காக ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கோ, அவங்க உனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த நியூஸை படிச்சு காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் நக்கலா தான் சொல்லுவான். பட் அப்போ குயினுக்கு கிளப்ல போனிதா நியூஸ் வாசிச்சு காட்டினால அது ஞாபகம் வரும். ஸோ ஆக்சுவலி இது குட் ஐடியாண்ணா, நேற்று நைட்டு கிளப்ல கூட ஒரு பொண்ணு எனக்காக நியூஸ் வாசிச்சு காட்டினா, அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடி பாவி, நம்ம விளையாட்ட சொன்னா அதையும் சீரியஸா யோசிக்கிறாளேன்னு நினைச்சிட்டு, சரி அதை பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம், இப்ப நீ போய் தூங்கு, ரொம்ப லேட் ஆச்சுன்னு அந்த டேப்பை வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டு குயினை தூங்க அனுப்பி வைப்பான். அப்புறம் அடுத்த நாள் ஈவினிங் குயின் லீன் கூட அதே கிளப்புக்கு போவோம். இவன் இப்படி உள்ள போக உள்ள இருந்து 2 லூசுங்க என்ன சர்வ் பண்றா, சரியான சொதப்பல் பேர் வழியா இருக்காளே அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டே குயின் இடிச்சிட்டு போவாங்க. அப்போ குயின் டென்ஷனாக வருவான். அப்ப லின் தடுத்து, விடுடி அவனுங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ, வா நம்ம போய் சாப்பிடலான்னு கூப்பிடுவான். அப்போ குயின் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீ போ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு ரெஸ்ட் ரூம் போவோம். இவ இப்படி உள்ள போக அங்க ரெஸ்ட் ரூம்ல யாரும் அழுதுட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அப்ப குயினும் அது யாருன்னு யோசிச்சுட்டே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க. அப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து கண்ணை தொடச்சிட்டே போனிதா வெளியே வருவோம். அந்த அழுத கண்களோட போனிதாவை பார்த்ததும் குயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் போனிதாவோட லிப்ஸ்ல ஒரு காயமுமே இருக்கும். ஸோ அதை பார்த்தது கொஞ்சம் டென்ஷன் ஆகி, உன்னை இப்படி பண்ணது யாருன்னு கேட்க அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல போனிதா காலேஜுக்கு கிளம்பிட்டு இருப்பா. அப்ப அந்த குடிகார தாய் கிளவி கை நிறைய பணத்தோட, இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள், நான் எவ்வளவு பணம் சம்பாரிச்சிருக்கேன்னு பாரு, இப்பவே குளிச்சுட்டு நான் இந்த பணத்தை வச்சு இன்னும் அதிகமா பெட் பண்ணி விளையாட போறேன், அப்ப எனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும்னு பேசிட்டு இருக்க. அப்ப போனிதா டென்ஷன் ஆகி, உங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னு எப்படியும் எல்லாத்தையும் இழக்க தானே போறீங்கன்னு சொல்லிடும். அவ்வளவுதான், என்னடி எனக்கு சாபம் கொடுக்கறியான்னு கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிட்டு, இன்னைக்கு மட்டும் ஏதாவது தப்பா நடந்துச்சு உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு போனிதா பர்ஸ பிடுங்கி அவ பார்ட் டைம் பார்த்து வச்சிருந்த அந்த பணத்தையுமே மொத்தமா சுருட்டிட்டு, குளிக்கிறதெல்லாம் அப்புறம் குளிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் போய் விளையாடுவோன்னு அங்க கிளம்பிடும். அதுலதான் அவளோட லிப்ஸ்ல அடிபட்டிருக்கும். இப்ப போனிதாக்கு அழுகையா வரும். ஸோ அழுதுட்டே காலேஜுக்கும் போயிடுவோம். பட் அங்கிருந்து பாருக்கு போகணுமே, பட் இப்படியே போக முடியாதுல்ல. ஸோ மின்ட்டு போனிதாவோட முகத்துல உள்ள காயத்தை மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கிட்டே
இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன், ஆஃப் சொல்லிட்டேன். பேசாம நீ என் கூட வரியா, உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு கூப்பிடுவா. பட் போனிதா, இல்லை, என்கிட்ட இப்போ ஒரு பைசா கூட இல்லை. நான் கிளப்புக்கு போனாதான் கொஞ்சமாவது என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு கிளப்புக்கு வந்திருப்பான். பட் அன்னைக்கு போனிதாக்கு பேட் டே போல. அந்த கிளப்ல சர்வ் பண்ணும்போது தெரியாம ஐஸ் கியூப்பை டேபிள்ல கொட்டிடுவா. அதுல காண்டான அந்த லூசுங்க, அதான் குயின் வரும்போது இடிச்சிட்டு போயிருப்பாங்களே அந்த லூசுங்க தான் இப்படி எங்க மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு அவன் மேல ட்ரிங்கை ஊத்தி காசை தூக்கி வீசி இன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதை நினைச்சுதான் போனிதா அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி இங்க ஃப்ளாஷ்பேக் முடிய, உன்னை யார் இப்படி பண்ணது அப்படின்னு குயின் கேட்க, பட் போனிதா இது எதையுமே சொல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிப்பான். அப்போ குயின் போனிதாவோட லிப்ஸத்தோட வருவான். பட் போனிதா குயினோட கையை தடுத்து, இது ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு கிளம்ப போவோம். அப்போ குயின் போனிதா கையை பிடிச்சு ஒரு மாதிரி அக்கறையோட போனிதாவோட ஃபேஸை பார்ப்போம். குயின் இப்படி பண்ணும்போது போனிதாக்கு இன்னுமே அழுக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் என்னை போக விடுங்கன்னு சொல்லுவான். அப்போ குயினும் என்ன சொல்றதுன்னு தெரியாம கையை விட்டுருவான். அப்போ போனிதாவும் அங்கிருந்து கிளம்பிடுவான். பட் குயினுக்கு போனிதா ஃபேஸ்ல தெரிஞ்ச அந்த சோகம் அவளுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணும். ஸோ பாரை க்ளோஸ் பண்றவரை அங்கேயே இருந்துட்டு க்ளோஸ் பண்ணதும் அகைன் போனிதாவை பார்க்க வருவான். அங்க போனிதா அப்பவும் அழுதுட்டு தான் இருப்பான். அப்ப குயின் அகைன், என்னாச்சு உனக்கு, ஏன் அழுற, இதுக்கு யாரு காரணம்னு சொல்லுன்னு கேப்ப. அப்ப போனிதா குயினை பார்த்ததும் டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எதுவும் இல்லைன்னு அகைன் சமாளிக்க பாப்பா. பட் குயின் விடாம கேட்க, ப்ளீஸ் குயின், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்ல. அப்ப குயினும், சரி நீ எப்படி வீட்டுக்கு போவன்னு கேட்பான். என் ஃப்ரெண்டு என்ன பிக்கப் பண்ண வருவான்னு போனிதா சொல்லுவான். அப்ப குயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு, இப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையே, சரி நீ போய் என் கார் பக்கத்துல வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்ப போனிதா அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வர்றதுக்குள்ள, இப்ப போறியா இல்ல நான் அதுக்கும் பே பண்ணணுமான்னு கேட்டுட்டு குயின் கிளம்ப. அப்ப போனிதாவுமே காருக்கு போவான். அப்ப கொஞ்ச நேரத்துல குயினுமே அங்க வருவான். குயின் வரத போனிதா பேன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப குயின், எதுக்கு இப்படி என்னைய பார்த்துட்டு இருக்குன்னு கேட்க, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு என்கிட்ட இருந்து அப்படி என்னதான் வேணும்னு கேட்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும்னு குயின் சொல்ல, அதை தானே நானும் கேட்கிறேன், என்னை பார்த்தா பாவமா இருக்கா உங்களுக்கு, அதான் இப்படிலாம் பண்றீங்களான்னு போனிதா கேட்க. அப்போ குயின் ஒரு நிமிஷம் லுக் விட்டுட்டு, உன்னை பார்த்தா குட்டி பொண்ணா தெரியுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குயினுக்கு கால் வரும். அவளோட அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா, நானும் வாசியும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு குயின் ஃபர்ஸ்ட், இல்ல என்னால வர முடியாது, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவோம். பட் அவங்க அம்மா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ண, அப்புறம் சரி வரேன்னு ஒத்துக்க. அப்ப போனிதாவும், நீங்க கிளம்புங்க குயின்னு சொல்லுவோம். பட் குயினுக்கு போனிதாவை விட்டுட்டு போக மனசு வராது. சரி உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னல, எங்க வந்துட்டு இருக்கான்னு கேட்பேன். அப்ப போனிதாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஐயோ இப்ப என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு, அது இங்க பக்கத்துல வந்துட்டு இருப்பான்னு அகைன் சமாளிக்க வர, பொய் சொல்ல பழகிக்காத பேப், அது பேட் ஹேபிட்னு சொல்லிட்டு நான் உன்னை ட்ராப் பண்றேன்னு குயின் சொல்லுவான். பட் போனிதாக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க இஷ்டம் இருக்காது. ஸோ அவளும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவான். அதுல ஒரு கட்டத்துல குயின், என்ன பொண்ணு நீ எப்பவும் அடம்பிடிச்சிட்டே இருக்கேன்னு மிரட்ட. அப்ப போனிதாவும் ஏதோ ஒரு டென்ஷன்ல, நான் பிடிவாதம் பண்றேனா, நீங்க நீங்க தான் என் லைஃப்ல தேவையில்லாம மூக்கு நுழைக்க ட்ரை பண்றீங்க, என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க ஒரு பாஸ் மாதிரின்னு சொல்ல. அப்ப குயின், நீ என் கண்ணுக்கு ஒரு குட்டி பொண்ணாதான் தெரியுற, ஒருவேளை நான் பண்றது உனக்கு மூக்கு நுழைக்கிற மாதிரி இருந்தா அப்ப சரி, இனிமே உன்னோட லைஃப்ல நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனிதாவை விட்டுட்டு கார்ல ஏறி கிளம்பிடுவான். பட் போனவளுக்கு அவளை அப்படியே விட முடியல போல. ஸோ நம்ம ஹேண்ட்ஸம் பாடி கார்டுக்கு கால் பண்ணி, பேப்பை ஃபாலோ பண்ண, அவ சேஃபா வீட்டுக்கு போனதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் எங்க போனிதாவும் குயின் கிளம்புனதும் கொஞ்சம் ஓவரத்தான் பேசிட்டோமோ அப்படின்னு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அவளுமே வீட்டுக்கு கிளம்புவான். பட் அங்க அவளுக்காக அவளோட அந்த கிறுக்கு தாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கேம்பிளிங்ல எல்லாத்தையும் இழந்துருச்சு போல. ஸோ அதுக்கு மார்னிங் போனிதா சொன்னதுதான் காரணம்னு போனிதா வந்ததும் அவளை போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடும்.
அது மட்டும் இல்லாம அவங்களோட கடனை அடைக்க அந்த சூதாட்ட கிளப்போட ஓனருக்கு போனிதாவை வித்துட்டதாவும் சொல்லி நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போக வருவாங்க, நீ ரெடி ஆயிருன்னு சொல்லு. எப்படி இருக்கும் போனிதாவுக்கு? சோ அழுதுட்டே, எதுக்காக இப்படி பண்ணீங்கம்மா? நீங்க நிஜமாவே என்னோட அம்மா தானா? எப்படி உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்க வரும். அப்ப அந்த கிறுக்கு தாய், ஆகே என்னையே எதிர்த்து பேசுவியா? உனக்கு அவ்வளவு திமிரா? என்னோட கடனை அடைக்கிறதா உன்னோட முதல் பொறுப்புன்னு போட்டு விழுக்கும். அப்ப அங்க ஒரு பையன் ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து போனிதாவை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுவான். இவன் வேற யாரும் இல்லைங்க, போனிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவனோட பேரு கிம். போனிதானா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப போனிதாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்தாலும் இவன் தான் இடையில வந்து போனிதாவை காப்பாத்திட்டு அப்பப்ப அந்த கிறுக்கு தாய்க்குமே காசு கொடுத்து போனிதாவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்பவும் வழக்கம் போல அவனே ஓடி வந்து போனிதாவை கூட்டிட்டு போக, அப்ப போனிதா அவன்கிட்ட உக்காந்து அவங்க அம்மா பண்ணதை சொல்லி அழுவும். அப்போ கிம், எனக்கு எல்லாம் தெரியும் போனிதா, பட் நீ பயப்படாத. அப்படி நடக்க நான் அலோ பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிட்டேன். உன் அம்மாவை கடனையும் நான் அடைச்சிட்டேன்னு சொல்ல. அப்படியே பிளாஷ்பேக்ல அங்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இந்த தாய் கிழவி எல்லாத்தையும் தோத்துட்டு வெளியே வர, அப்ப அங்க சில ரவுடிஸ் வந்து, பாஸ் நீ தர வேண்டிய 2 லட்சம் பாத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அண்ட் அந்த பணத்தை நீ கொடுக்கிற வர இனிமே கிளப்புக்குள்ள உன்னை அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல. அப்ப அந்த கிறுக்கு கிழவி, எல்லாம் அவளாலதான், அவ வாய் வச்சதாலதான் இப்படியாச்சு. எனக்கு கிளப்புக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி நான் கடன் அடைக்க முடியும்னு யோசிச்சுட்டு, வெயிட், என்ன கிளப்புக்கு அலோ பண்ணுங்க, என்னோட கடனுக்கு பதிலா நான் என்னோட பொண்ணை விற்கிறேன், உங்க பாஸ் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும். அப்ப அந்த ரவுடிஸும் கேட்கவே டெம்டிங்கா இருக்கே, பட் நாளைக்கு நீ உன் பொண்ணை கூட்டிட்டு வா, அந்த மூஞ்சி எவ்வளவு விலைக்கு போகணும் பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிடும். பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிம் அந்த கிளவி கிளம்புனதும், அந்த மொத்த கடனையும் நான் கொடுக்குறேன், பட் ப்ளீஸ் அந்த பொண்ணை விட்டுருங்கன்னு அவனோட சேவிங் மொத்தத்தையும் கொடுத்துட்டு தான் வந்திருப்பான். ஸோ இப்ப கிம் இதை சொல்ல, பட் நீ ஏன்டா எனக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்த? அதுவும் நீ உன் பேரண்ட்ஸுக்காக வச்சிருந்தது தானே, என்னை ஏன் இப்படி உனக்கு கடன்காரியா மாத்திட்டு இருக்க? இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி அழுவா. அப்ப கிம் போனிதா கையும் பிடிச்சு, நீ எனக்கு எதையும் திருப்பி தர வேணாம் போனிதா, நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்ணிடுவோம். அப்ப போனிதாவுக்கு ஒன்றும் புரியாது, அவளே மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கா. ஸோ கொஞ்சம் ஷாக்கிங்கா பார்த்துட்டு அப்புறம், இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டை தாண்டி பார்த்ததில்ல, நீ என் ஃப்ரெண்டு மட்டும்தானே சொல்லிட்டு வெளியே கிளம்பு. அப்ப கிம் பின்னாடியே ஓடி வந்து, ஏன் என்ன வேண்டான்னு சொல்ற? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் போ, ப்ளீஸ் என்ன காதலின்னு கெஞ்சும். அப்ப போனிதாவும், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ கிம், லவ் ஒரு ஃபீல், அது தானா வரணும், அப்படி ஒரு ஃபீல் இது வரைக்கும் எனக்கு உன் மேல வந்ததில்லை, என்னால உன்னை அப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்ல. கிம் டக்குன்னு போனிதாவை கிஸ் பண்ணிடும். அப்படியாவது போக்கு ஃபீல் வரும்னு நினைச்சானா என்னமோ. பட் போனிதா அப்ப இன்னுமே இரிட்டேட் ஆகி அவனை பிடிச்சு தள்ளிட்டு, நீயும் மாடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவான். அப்ப கிம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு, ஐம் சாரி ப்ளீஸ் என்னை நீ வேணா அடிச்சுக்கோ, பட் ப்ளீஸ் என்னை வேண்டான்னு சொல்லாத, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு அகைன் பேச வர போனிதா வள முடியாது. ஸோ என்ன பண்றதுன்னு புரியாம கிம் கையை உதற விட்டுட்டு அவளோட சுச்சுவேஷனை நினைச்சு உடைச்சு போய் அழுதுட்டே ஓடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.